துண்டு போட்டு அப்படி இழுத்தா அது அப்படியே ஃப்ரண்ட்ல வந்து அது விழணும். இப்படி எடுக்கும் போது எங்களுக்கு வந்து பெரிய சீனா ஏற்கனவே இந்த சேரை வச்சு பண்றது பதில் ஊஞ்சல் வச்சு பண்ணோம் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சோம். ஆனா அது இப்ப கூட வேற ஏதாவது பேசும்போது அந்த ஊஞ்சல் சீன் மாதிரி வராதுல்ல அப்படின்றவாங்க. நம்ம என்ன நினைக்கிறது வந்து காலம் நினைச்சிருக்கு அவர் வந்து பாலிடிக்ஸ்குள்ள வராம பாலிடிக்ஸ் வந்து ஒரு ஏற்றேட் வந்துடும். அது இல்லாம எல்லா நேரத்துலையும் எல்லாருக்கும் விருப்பமான ஒருத்தராக அவர் எப்பயும் இருக்கணும்னு காலம் தீர்மானிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து அவர் பாலிடிக்ஸ்குள்ள வரல அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயத்தில் மாப்பிள்ளை வந்து இவர் தான் நான் பார்த்தவொடனே வெடிச்சட்டை என்னது இல்லை. கடவுள் மேலே ஒரு அபார நம்பிக்கை சார், அதில் பண்ணிட்டேன் சார். அப்படி ஓவர் நம்பிக்கை தான் அப்படின்னு இல்லை சார். பட் எங்கேயோ நானும் ரஜினி சார் பயங்கர ஹிட் ஆஃப் ஆகிட்டோம். ஸோ எங்களுக்குள்ளே அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனதுனால தான் வி குட் அச்சீவ் திஸ் சார். இல்லை ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும், ஒரு குறை சொல்கிறதுக்கு இல்லை. இது சொல்லி மெகா ஹிட்டு. 75 இயர்ஸ்லயும் ஒருத்தர் வந்து சூப்பர் ஸ்டாரா அதே நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட்லயே இவர் தான் நம்பர் 1 நினைக்கிறேன். I am the only one. Super one. அது இப்போ கூட சொல்லுவாங்க, அது வந்து லைவா பண்ணியிருந்தா கோச்சரியான் வந்து வேற லெவல். ஆக்சுவலாக லைவா பண்ணது இதை விட பிரம்மாண்டமா, கோச்சரியானை விட பிரம்மாண்டமான ஒரு படம் தான். அதான் அது சிவாஜி சாருக்கு பாரதி ராஜா முதல் மதுரை அதை பண்ண மாதிரி ஏதாவது புதுசாக ஏதாவது தாட்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரி அவர் பண்ணலாம். உங்களுக்கு இப்போ ஏதாச்சும் ஐடியா இருக்கா சார்? சார் நீங்கள் கமல் சாருக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரஜினி சாருக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்க, தலைவர் 170 இப்போ டேரக்ஷன் தேடி போய்கிட்டு இருக்கு. கமல் சார் ரஜினி சார் 2 பேரையும் வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறது சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ அந்த ஐடியா இருக்கா சார்? 2 பேர் வச்சு ஒரு படத்தில் பண்ணுன்ற மாதிரி ஒரு ஐடியா? ரோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் த மிஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ ரஜினி 75. ஸோ எஸ், த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் லெஜெண்டரி ஆக்டர் ரஜினி சார் அவருடைய 75th பர்த்டே செலிப்ரேஷன்ல நம்ம இருக்கும். இந்த செலிப்ரேஷன்ல என் கூட ஒரு சூப்பரான டேரக்டர், என்னோட இன்ஸ்பிரேஷன் சார்லாம் நம்ம இன்டர்வியூ எடுப்போமா அப்படின்னு நான் கண்ணால் கூட நினைச்சதில்லை. ஸோ இப்போ அவர் கூட இருக்கேன். கே ரவிக்குமார் சார் தான் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ரோக் டிவி நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம் சார். எப்படி இருக்கீங்க? எப்படி தெரியல சார். இன்னும் எங்க அந்த ஃபிட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபாதர் ரோல் தானே பண்ணுறேன். பார்த்து நான் சொல்றது ஒன்றும் இல்லை சார், நல்லா இருந்துச்சு சார் பண்றப்ப. நான் பார்த்துட்டு இருந்தேன், வியந்துட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷம் சார். 75th இயர், 75 வருஷமா ஒருத்தர், ஒரு ஜாம்பவான் எல்லா சினிமாவே வந்து கட்டி ஆண்டுகிட்டு இருக்காரு. ஸோ அவரை நீங்க டைரக்ட் பண்ணியிருக்கீங்க, 3 படங்கள் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வருஷம் 30 years ஆஃப் முத்து சார். முத்து ரிலீஸ் ஆகி 30 வருஷம் கடந்திருக்கு. ஸோ இது எப்படி பாக்குறீங்க? 30 வருஷம் பின்னாடி போயிட்டு அந்த முத்தோட மெமரிஸ் எப்படி சார் இருக்கு? அந்த ஃபர்ஸ்ட் படம் உங்களோட ரஜினி சார் கூட நினச்சி பார்க்கும்போது மலைப்பா இருக்கு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. நம்ம இத்தனை வருஷம் அவரோட ட்ராவல் பண்ணுறோங்கிறது, நம்ம நீங்கள் எங்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறது எப்படி நீங்கள் பெருமையாக நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நானும் வந்து அவரை வந்து ஏதோ தூரத்தில் உட்காந்து கைத்தட்டி ரசிச்சுட்டு இருந்த ஒரு ரசிகன் தான். இப்பேற்பட்ட நானும் அவரை வச்சு டைரக்ட் பண்ணும்போது எனக்கு அந்த பெருமையும் சந்தோஷமாக இருந்துச்சு. முத்தெல்லாம் அமைஞ்சது வந்து காரணம் வந்து நாட்டாமை. நாட்டாமை படம் பார்த்துட்டு அவர் என்ன கட்டி பிடிச்சி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட் ஜானர், பேக்ட்ராப் வந்து சூப்பராக இருக்குது, ரொம்ப பிரமாதமாக சீன் பை சீன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போனார். இப்போ லிஃப்ட்டில் போகும்போது தெலுங்கு கொடுத்தாச்சான்னு கேட்டார். சௌத்ரி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவர் இல்லை கொடுக்கல இன்னும் அப்படின்னாரு. தெலுங்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னாரு. அதுதான் அப்புறம் வந்து அது மோகன் பாபுக்கு அந்த படத்தை இவர் வாங்கி கொடுத்து அப்புறம் இவர் ஃப்ரீயாக நடிச்சு, அது தமிழில் போன நாட்டாமையை விட மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது தெலுங்குல. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து எங்கூட இந்த பாட்ஷா ரிலீஸும் போது எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி படம் பாருங்கன்னாரு. படம் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் ஓப்பனாக சொன்னேன், என்னெல்லாம் ப்ளஸ்ஸு என்னெல்லாம் மைனஸ் அப்படின்னு சொன்னேன். அது அவருக்கு ரொம்ப ஃப்ராங்காக பேசுறது பிடிச்சிருந்தது. சரி, மைனஸஸ் தான் இருக்குது சார், லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஆடியன்ஸுக்கு தெரியாது அப்படின்னு. அதே மாதிரி தெரியல. நான் அதையும் ஆச்சரியப்பட்டேன். எப்படி நீங்கள் உங்களுக்கு மட்டும் வயசாகலைன்னா
உங்களோட வில்லன் யூத்லேயும் உங்களோட வில்லனாக இருக்காரு அவர். இப்போ ஓல்டு கெட்டப்ல நீங்கள் வில்லனாக இருக்கீங்க, நீங்கள் மட்டும் எங்கே இருக்கீங்க? அந்த மாதிரி 2-3 லாஜிக் இதெல்லாம் கேட்டேன். அதெல்லாம் ஜனங்க கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னாரு. உண்மையாகவே கண்டுக்கல. எனக்கு அதுதான் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ மாஸ் ஹீரோவுக்கு வந்து ரொம்ப லாஜிக் பார்க்க வேணாம் அப்படிங்கிறது ஒரு மைண்டில் ஒன்று அப்போ வந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு 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 அந்த பாஷா ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு. அடுத்தது கமிட் பண்ணிருக்கேன். ஆமாம் சார், இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், அடுத்தது பெரிய குடும்பம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு. பெரிய குடும்பம் பிரபு சாரோட டேட்டு அப்படின்னோடனே சரி நம்ம ஒரு படம் பண்ணணுமே அப்படின்னாரு. நல்லா பண்ணலாம் சார், நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் வாங்க அப்படின்னாரு. அப்புறம் அப்பப்போ வீட்டுக்கு போனோம். அவுட்லைன் ஒரு கதை சொன்னார், இது டெவலப் பண்ணுங்க அப்படின்னாரு. நான் டெவலப் பண்ணேன். அந்த 30 years ஆஃப் முத்து சொன்னதுனால சொல்கிறேன். ஸோ அப்படி டெவலப் பண்ணதுக்கப்புறமா அந்த இதுவாக நம்ம ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது ஒரு டெய்லி அவரோட போய் அப்பப்போ ஆஃபீஸில் மீட் பண்ணுவோம். பாம் குரூப் பக்கத்தில் அவரோட ஆஃபீஸ் அண்டர் கிரவுண்டில். அப்போது அவர் சேஞ்சஸ் சொல்லுவார். அந்த சேஞ்சஸ் எல்லாம் வச்சு ஒரு பெரிய ஸ்க்ரீன் ப்ளே பண்ணோம். அப்போ பெரிய குடும்பம் ஆரம்பிச்சிருச்சு. அதை முடிச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னாரு. நான் எப்பவுமே வந்து சாங்ஸு ஃபைட் எல்லாமே நான் தான் ஷார்ட்ஸ் வைப்பேன். கனல் கண்ணன் வந்து ஓரளவுக்கு வரும்போது அதுக்கப்புறம் கனல் கண்ணன் கிட்ட ஷார்ட்ஸ் கொடுத்துட்டேன், நீயே பண்ணுற. ஏன்னா எனக்கு என்ன வேணுன்றது உனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ என்னுடைய இது வந்து அவனுக்கு பிடிச்சிட்டு அதுக்காக அதே மாதிரி பண்ண ஆரம்பித்தான். சாங்ஸு ஃபர்ஸ்ட் டைம் இந்த பெரிய குடும்பத்தில் தான் விட்டுட்டு வரேன். இல்லைன்னா நான் தான் ஷார்ட்ஸ் வைப்பேன், நீங்கள் மூவ்மெண்ட் மட்டும் காமிங்க, நான் ஷார்ட் வைக்கிறதுனா சொல்லுவேன். ஆனால் இந்த படம் நான் முத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுனால இதை முடிச்சுட்டு இதை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு லலிதாமணி இப்போ மாஸ்டர் அவங்கக்கிட்ட விட்டுட்டு நான் வந்து மைசூருக்கு போய் முத்து வந்து ஓப்பனிங்கு அந்த அந்த மைசூர் ஷெட்யூல், அந்த கிளைமேக்ஸு, அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் பூரா இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். சார் படமே முடிஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னாரு. என்ன இது மெயினான மேட்டர்லாம் முடிச்சிட்டீங்களே எடுத்த உடனே, கிளைமேக்ஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்க? ஆமாம் சார், கிளைமேக்ஸ் எல்லாம் அப்புறமா வச்சுருந்தா அது எப்பவுமே வந்து ஒரு டவுட்டாகவே இருக்கும். அதனால அதே மாதிரி தான் படையப்பாவும் வந்து அங்கே மைசூருக்கு போனோம்னா அந்த கிளைமேக்ஸ் அது இது எண்டு ரம்யா கிருஷ்ணன் டெத்து எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஓப்பனிங் எல்லாம் எடுத்தோம். ஓப்பனிங் அப்புறம் கடைசி ஷெட்யூல் தான் கிக் எடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து அவர் வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸ்ட் ஆகிடுவார். கிளைமேக்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னோடனே சரி ஓகே படம் வந்து நம்ம மற்றதெல்லாம் ஃபில்அப் தி பிளாங்க்ஸ் தான். ஸோ மைண்ட் செட் அவர் இல்லைன்னா இந்த ஆர்டரை எடுத்துகிட்டு போனோம்னா இந்த கிளைமேக்ஸ் என்ன பண்ணலாம், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு நம்ம என்ன இத்தனை மாதம் உட்காந்து பேசி எல்லாம் ரெடி பண்ணதை கிளைமேக்ஸை ஷூட் பண்ணிட்டோம்னா அது பிரச்சனை இல்லை. இல்லைன்னா அந்த ஷூட்டிங் நடக்கும் போதே சார் கிளைமேக்ஸ் இப்படி போகிறோமே அதை வேற மாதிரி பண்ண அப்படி இருக்கும் அப்படி இப்படின்லாம் தாட்ஸ் வரும். வந்தால் அது வந்து கிளைமேக்ஸ் மாறிடும். ஸோ இப்படி பல அனுபவங்கள் அவரோட பழகினது. அவர் வந்து 75 years அப்படின்னும் போது ரொம்ப மலைப்பாக இருக்குது. காரணம் வந்து அப்போ அவருக்கு 40+ தான். ஸோ இப்போ வந்து 75 yearsலயும் ஒருத்தர் வந்து சூப்பர் ஸ்டாரா அதே நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட்லேயே இவர் தான் நம்பர் 1 நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா எம்ஜிஆர்லாம் கூட 60 வயசுக்கு மேலே நடிச்சாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் வந்து 75 வயசுல இன்னும் ஹீரோவாக இருக்காரு. அஃப்கோர்ஸ் டூயட் பாடுறதை நிறுத்திட்டாரு, லிங்கால தான் கடைசி. ஆமாம், பட் ஃபைட்ஸு ஆக்ஷன்ஸ் எல்லாம் இன்னும் கூட ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி எக்யூப்மெண்ட்ஸு சயின்டிஃபிக் டெக்னாலஜி எல்லாம் மாறிடுச்சு. அதனால வந்து அவருக்கு கொஞ்சம் அதெல்லாம் ஈஸியாக வருது. ஸோ ஒரு 75 years மட்டும் இல்லை, அவர் இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் நடிச்சிட்டு இருக்கணும். அவருக்கு ஏற்ற மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒரு கதைன்னு வந்துச்சுன்னா அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஆர்டிஸ்ட் பிடிச்சிடலாம். ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஏற்ற மாதிரி கேரக்டர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். அதுவும் 75 years ஓல்டு. இப்போ ஒரு 80 yearsல அவருக்கு எந்த மாதிரி பண்ணுவாரு, எதெல்லாம் திங்க் பண்ணி விற்கணும். அது மாதிரி அப்பவும் வந்து அவரு சேலஞ்சிங்கா இருக்கணும். அப்பவும் வந்து அவரு ஹீரோ. ஸோ அந்த இமேஜ் கெடாம இருக்கணும். இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் எக்ஸ்பெக்டேஷன். ஐயோ அதெல்லாம் வந்து அவருக்கு கதை பண்றது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். சேம் டைம் ஒரு டிஃப்ரெண்டான விஷயம் கூட. ஏன்னா அப்படிப்பட்ட ஹீரோஸ் வச்சு படம் பண்ற யாரும் இல்லையே 75 years ஓல்டு நடிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஹீரோவா. அது சூப்பர் ஸ்டாரா இருக்கு ஆர்டிஸ்டே இல்லை. ஸோ அதனால புதுசாகவும் கிடைக்கும். ஏதாவது சிவாஜி சாருக்கு பாரதி ராஜா முதல் மரியாதை பண்ண மாதிரி
ஏதாவது புதுசாக ஏதாவது தாட்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரி அவர் பண்ணலாம். உங்களுக்கு இப்ப ஏதாச்சும் ஐடியா இருக்கா சார்? இல்லை, நாங்கள் அப்போ அடிக்கடி நாங்கள் பேசுவோம். பேசுவோம், அவர் ஃபோன் பண்ணி பேசுவார். அவர் பிஸியாக இல்லைன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு வருவார். அப்போல்லாம் நிறைய வந்திருக்காரு. படையப்பா, தெனாலி டயத்தில் என்னுடைய படங்கள், கமல் சார் படம் எல்லாம் பண்ணும்போதுக்குள்ள அவர் வந்துட்டு போவார். ஸோ அந்த மாதிரி இருந்தார். இப்போ பிஸியாக இருக்கிறதுனால அவர் எப்போ ஃபோன் பண்ணாருன்னா ஃப்ரீயாக இருந்தால் வாங்க அப்படின்னுவாரு. நான் ஃப்ரீயாக இல்லை சார், இப்போ மாதிரி ஷூட்டிங் நிறைய நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம், அதனால் ஃப்ரீயாக எப்போ வரீங்களா, சரி இப்போ ஓகே அந்த டேட்டில் நம்ம மீட் பண்ணலான்ட்டு அந்த டேட்டில் கரெக்டாக ஃபோன் வரும் அவருக்கு. ஃப்ரீ ஆகிட்டீங்களா பார்க்கலாமா அப்படின்னுவாரு. அப்புறம் போவேன். அது கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டே உட்காந்து பேசுவோம். நாட் ஓன்லி சினிமா, பாலிடிக்ஸ், அதர் இது நிறைய காசிப்ஸ் இருக்கா, என்னெல்லாம் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை வெளியில் கூட எப்படி என் ஃபேமிலி பற்றி அவர் ஃபேமிலி பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஸோ அப்படி அவர் ஒன் ஆஃப் ஹிஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுல என் லிஸ்ட்டில் நானும் இருக்கேன்றது எனக்கு ஒரு பெரிய பெருமை. எனக்கு அவர் கொடுத்த அங்கீகாரம். நமக்கும் வயசாகுது, பட் இருந்தாலும் இன்னும் ஃபீல்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும். ஆக்டிங்கில் இருக்கேன், ப்ரொடக்ஷன் பண்ணுறேன், டைரக்ஷன் வந்து அதர் லாங்குவேஜஸ் பண்ணுறேன். தமிழில் தெலுங்குல பண்ணுறீங்க? நம்ம தெலுங்கு, கன்னடம் அதெல்லாம் பண்ணுறேன். பட் தமிழில் எதில் பண்ணாலும் ஒரு இமேஜ் உள்ள ஹீரோஸ் வச்சு பண்ணால் தான் இனிமேல் நமக்கு என்ன நியூ ஃபேஸ் வச்சு இதெல்லாம் பண்ணுறது எல்லாத்துலேயும் ஒரே ஒர்க்கு தான். ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுலையும் சரி, ஷூட்டிங்லேயும் சரி, ஒர்க்குங்கிறது எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி தான். அது ரஜினி சார் படமாக இருந்தாலும் சரி, அது சாதாரண நியூ ஃபேஸ் படமாக இருந்தாலும் சரி. இப்போ அதான் கேட்பாங்க, ஏன் நீங்கள் பண்ணல, சின்ன படம் பண்ணுறதுன்னு தான். நான் என் ப்ரொடக்ஷனில் என் அசிஸ்டன்ஸை வச்சு பண்ணுறேன்ல, அது கூகுள் கூட்டப்பா 2 அசிஸ்டன்ஸ் வச்சு பண்ணேன். அப்புறம் இன்னொரு இட்லி ஸ்டோர் 2 அசிஸ்டன்ஸ் வச்சு பண்ணேன். அதை நானே பண்ணியிருக்கலாமே. ஸோ பண்ணக்கூடாதுன்றது இல்லை, அது மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் நான் பண்ணும்போது. ஏன்னா அது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆகிடும். ஏன்னா என்னோட அசிஸ்டண்ட்டுக்கிட்ட ஒர்க் பண்ணுவாங்க நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு. நான் வந்து எனக்கு ஒரு லெவலில் பண்ணிட்டு அவங்க கீழே பண்ணும்போது இவங்கெல்லாம் வந்து சார் நாங்கள் பண்ணுறோம் சார்னுவாங்க. அப்போ நீ வந்து அந்த சம்பளத்துக்கு பண்ணுறேன்னு கேட்க முடியாது. அதெல்லாம் இருக்குது நிறைய. ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி தான் நிறைய ஏறும் அதில். ஸோ சின்ன படங்களுக்கு பண்ணால் அந்த காஸ்ட்டு ரிட்டர்ன் ஆகாது. ஸோ அதனால் பெரிய படம் பண்ணால் அதான் நல்லாயிருக்கும். ஒரு இமேஜ் உள்ள ஹீரோஸ் வச்சு பண்ணணுன்றது தான். அது பார்ப்போம் எப்போ வருது வரட்டும். சார் நீங்கள் கமல் சார் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரஜினி சார் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. தலைவர் 173 இப்போ டைரக்ஷன் தேர்தல் போய்கிட்டு இருக்கு. கமல் சார், ரஜினி சார் 2 பேரையும் வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறது சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ அந்த ஐடியா இருக்கா சார், 2 பேர் வச்சு ஒரு படத்தில் பண்ணுன்ற மாதிரி ஒரு ஐடியாஸ் வந்து நிறைய கிடைக்குங்க நமக்கு. அதர் லாங்குவேஜஸில் பார்க்கலாம், இல்லை நம்மக்கிட்ட இருக்க கதைகள் பார்க்கலாம். எவ்வளோ அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க நிறைய. சிவாஜி சாரும் மேஜர் சுந்தரராஜன் சார் படம் பண்ண படம் நிறைய படங்கள் இருக்கு. அதெல்லாம் அந்த மாதிரி படம், ஞான ஒலி அந்த மாதிரி தான் ஒரு இன்ஸ்பிரேஷனுக்கு சொல்கிறேன். நாட் த சேம் ஃபிலிம். அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷனில் நிறைய அதர் லாங்குவேஜஸில் கூட பார்க்கலாம். பட் முதல்ல நமக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் ஏதாவது இருக்கான்னு நம்மளை கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை செட்டில் பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம உட்காந்து யோசிச்சு அதுக்கப்புறம் நான் போய் கேட்கறதுன்றது எனக்கு கூச்சமாக இருக்கும். நான் போய் யார்கிட்டையுமே எப்பவுமே சான்ஸ் கேட்டதில்லை. ஸோ அதனால நமக்கு கூச்சமாக இருக்கும். அவங்களா அப்ரோச் பண்ண கதை பண்ணலாம் சார். ஆமாம், ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு கதை அப்ரோச் பண்ணாங்கன்னா சார் நீங்கள் பண்ணால் இன்னும் செமையாக இருக்கும் சார். ஏன்னா உங்களுடைய படங்கள் அவ்வளோ பார்த்துருக்கோம் நாங்கள். ஸ்க்ரீன் பிளே, உங்களுடைய கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய ஃபேன். கண்டிப்பாக அது நடக்கணும், நான் பர்சனலாக கேட்டுக்கிறேன் சார், நடக்கணும்னு ஆசைப்படுவோம். ஸோ சார் அந்த உங்களுடைய ஃபர்ஸ்ட் மீட் வித் ரஜினி சார், நம்ம அவுட் சைடு நிறைய பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள மீட் பண்ணுறப்போ உங்களுக்கு உடஞ்ச சில விஷயங்கள், வெளில சொன்னதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, நேரில் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு, அப்படி நீங்க ஃபீல் பண்ண விஷயம்? இல்லை, ஃபர்ஸ்ட் நான் அவரை நிறைய தடவை பார்த்துருக்கேன், ஷூட்டிங்கில் வேடிக்கை பார்த்துருக்கேன், சினிமாவில் பார்த்துருக்கேன். என் நேரில் சந்திச்சது வந்து ஏவிஎம் படம், சக்திவேல்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த டப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது ரஜினி சார் வந்து ஒரு 1/2 hour ஸ்டுடியோ கிடைக்குமான்னு கேட்டார். இதெல்லாம் இப்போ கேட்குறீங்களா, வந்து அவங்க ஸ்டுடியோ ஏவிஎம் படம் இல்லை, உங்கள் டைமு நீங்கள் டப்பிங் பண்ணுறீங்க, உங்கள் டயத்தில் நான் ஒரு சாங் பார்க்கணுன்னு நல்லா வந்து பார்க்க சொல்லுங்க. நான் வரும்போது இவர் தான் டேரக்டர்னாங்க. வணக்கம் சொன்னேன், வணக்கம் அப்படின்னு கை கொடுத்து போனார். வந்து பார்த்துட்டு தேங்க்யூ வெரி மச் ஃபார் த டைம் அப்படின்ட்டு போனார். அதுதான் ஃபர்ஸ்ட் நாங்கள் மீட் பண்ணது. அதுக்கப்புறம் அந்த சக்திவேல் படம் முடிஞ்சதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து சரவணன் சார் எனக்கு ஃபோன் பண்ணார்.
நீ ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு. நான் அப்போ அடுத்த படம் ஏதோ ஒரு படத்தில் ஒர்க்கில் இருந்தேன். சொல்லுங்கள் சார். இல்லை ரஜினி சார் உங்கள் படம் வந்து ஏவி மேனால பார்த்துட்ருக்காரு, தனியாக உட்காந்து பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் அவர்கிட்ட பாருங்க, படம் முடியும் போது அவர் போய் பாருங்க. சரின்னு நான் கரெக்டாக அடிச்சு பிடிச்சிட்டு போனேன். அது இன்டர்வலுக்கு மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஓடிட்டுருக்கு, தனியாக உட்காந்து பார்த்துட்ருக்காரு. அப்போது நான் கதவு திறந்து எங்கே உட்காந்துருக்காருன்னு பார்க்கும்போது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. கை தட்டினாரு, பார்த்தாரு, வாங்க அண்ணனாரு, வந்து உட்காந்து பக்கத்தில் உட்காருங்க அப்படின்னு. படம் ஓடிட்டுருக்கு. சில எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் அப்படி என்னை கையை பிடிச்சி இப்படி டைட்டாக இது பண்ணார், பிடிச்சாரு. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இந்த படத்தை எப்படிங்க 29 டேஸில் முடிச்சிங்க? எவ்வளோ ஷார்ட்ஸு, எவ்வளோ சீன்ஸு, எவ்வளோ எமோஷன் ட்ராமா எவ்வளோ இருக்குது, எப்படிங்க 29 டேஸில் முடிச்சிங்க? சரவணன் சார் சொன்னார், நாங்கள் 30 டேஸ் பிளான் பண்ணோம், 35 டேஸ் ஆகிடும்னு நினச்சோம், 29 டேஸில் முடிச்சிட்டாருன்னு சொன்னாங்க. இது மாதிரி படங்கள் இவ்வளோ இதுவும் 29 டேஸ் எடுத்தால் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குன்னு பார்த்தா இது ரிச்சாக இருக்குது. வெரி குட், வெரி குட், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு கை கொடுத்துட்டு போனார் வெளியே. அதுதான் செகண்ட் மீட்டிங்காக நேராக உட்காந்து பேசினேன் அவரோட. அதுக்கப்புறம் நாட்டாமை பார்க்க வந்தேன். அதுலேருந்து கண்டினியூஸாக சூப்பர். 94லேருந்து இந்த வரைக்கும். சார் எனக்கு சூப்பர் ஸ்டார் அவர்களை வந்து எங்க அப்பா மூலியமா தெரியும். எங்க அப்பா தீவிர ரஜினி ரசிகர், அவர் கூட படங்கள் போறது அப்படி தெரியும். உங்களுக்கு சூப்பர் ஸ்டாரா ஃபர்ஸ்ட் எப்போ சார் தெரிய வந்துச்சு? நான் சின்ன வயசுல இருந்தேன். அவர் 75ல வரும்போது நான் ஸ்கூல் டேஸ் 16 வயதுலாம் ஸ்கூல்ல 10th வருமா படிச்சுட்டு இருக்கேன். அப்போ போய் தேட்டர்ல பார்த்தேன். சின்ன வயசுல தேட்டர்ல பார்த்தேன். அதெல்லாம் படங்கள் வந்து பிகினிங் ஸ்டேஜ். அவர் அபூர்வ ராகங்கள் அதெல்லாம் வந்து கமல் சாரா இருந்தாலும் சரி, ரஜினி சாரா இருந்தாலும் சரி, வேற அப்போ நாங்கள் யூத் இல்லை, எங்களுக்கு அந்த யூத்து தானே இவங்க 2 பேரும். அதனால அந்த மாதிரி படங்கள்ல வித்தியாசமான படங்கள். ஏன்னா எம்ஜிஆர் சாரும் சிவாஜி சார் படங்கள்லாம் வந்து ஒரு ஒரு இதோட போகும். ஆக்சுவலாக நான் எம்ஜிஆர் சார் விட சிவாஜி சார் படம் தான் எங்கள் ஃபேமிலியில் நிறைய பார்ப்பாங்க. ஸோ நான் சிவாஜி ரசிகன் ஆக்சுவலி. ஸோ அதனால அவருடைய படங்கள்லாம் கைத்தட்டி ரசிச்சு பார்ப்பேன். அவங்கெல்லாம் வேற ஒரு ரேஞ்சில் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க யூத்தா வந்து புதுசாக இருக்கும் கதை. பாலச்சந்திரன் சார் படம், அப்புறம் பாரதி ராஜா சார் படம், அதெல்லாம் புதுசாக இருக்கும்போது எனக்கு வந்து நாங்கள் யூத்துக்கெல்லாம் வந்து அப்படி கொண்டாடணும். அப்படி கொண்டாடி தான் இன்னைக்கு அதுக்கு அடுத்து. ஆனால் இன்னைக்கு இருக்கிற யூத்தும் வந்து 75 இயர்ஸ் ஓல்டு ரஜினி சார் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இன்னைக்கும் குழந்தைக்கும் பிடிக்குது, அவரை வயசானவங்களுக்கும் பிடிக்குது அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து காட்ஸ் கிஃப்ட் தான். அந்த மாதிரி ஒருத்தருக்கு கோடியில் ஒருத்தருக்கு தான் நினைக்கிறேன் சார், அவர் கோடியில் ஒருவர். சார் என்கிட்ட சில போட்டோஸ் இருக்கு சார், ரஜினி சார் கூட உங்களுடைய மெமரிஸோட சில போட்டோஸ் இருக்கு. அதோட தருணங்கள் அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா இருக்கும் சார். இந்த போட்டோஸ்க்கான பேக் ஸ்டோரிஸ். இந்த போட்டோ இது வந்து என்ன, இது முத்துல அந்த அவுட்டோர்ல நடக்கும்போது அங்கே பார்த்துட்டு இருந்தேன். அங்கே ஒர்க் பண்ணும்போது எடுத்த ஸ்டில்ஸ் தான். இது என்ன சீனுன்றதெல்லாம் ஞாபகம் இல்லை, பட் அவர் முத்து கெட்டப்ல இருக்காரு. அந்த முத்து படத்துல இப்பயுமே வந்து அந்த ஒரு டைலாக் இருக்கும் சார், இறுக்கி அடிச்சு ஒரு உமா தரும். அந்த டைலாக் எல்லாம் சொல்றப்போ நீங்க எப்படி சார்? இல்ல அது வந்து எல்லாமே அமையிறது தாங்க, எல்லாமே அமையிறது தான். அவர் தான் சொன்னாரு, இந்நாள் வந்து அவருக்கு சீன் பேப்பர் கொண்டு போய் கொடுக்கும்போது இந்த சீன்ல யாரு இது பண்றது அப்படின்னும் போது நம்ம கேமராமேன் அசோக் ராஜன் போடலான் இருக்கு சார். அவன் வந்து பாரதி சார் கிட்ட, கண்ணன் சாரோட அசிஸ்டன்ட். அதனால வந்து அவன் வந்து நடிச்சிருக்கான் ஏற்கனவே, நடிக்கலாம். நீங்க பண்ணுவீங்கல்ல ஏதாவது படம், இதெல்லாம் லாஸ்ட் ஷெட்யூல் என்ன பண்ணுவீங்க, அது ஏதாவது சாங்கில் வந்து தலையை காமிங்க, ஆனால் ஒன்று இந்த சீன் நீங்க பண்ணுங்க அப்படின்னா. அப்புறம் நான் மறுநாள் பண்ணுவோம்னா இது கோயம்புத்தூர் முதலியார் அப்படின்ற மாதிரி மாத்திட்டாரு. ஏன்னா நான் முதலியார், எனக்கு எப்போ முதலியார் அப்படின்னு கூப்பிடுவாரு. அதனால வந்து கோயம்புத்தூர் முதலியார்னு வச்சுக்கோங்க. ஸோ கோயம்புத்தூர் பாலக்காடு எல்லாம் பக்கத்தில் இருக்கிறதுனால நான் வந்து மலையாளம் பேசிட்டு இருப்பேன். அப்போ வருவார். அப்போ இருக்கே என்ன சிவம்பதர்ன்றது வந்து அது ஏற்கனவே அந்த கதையில் இருக்கிற சுச்சுவேஷனில் இருக்கிற அந்த மாதிரி இவர் சொல்லும் போதே என்னுடைய ரியாக்ஷன் மாதிரி நான் அவரை கட்டி பிடிச்சி தூங்குற மாதிரி. அசோகராஜன் பண்ணும்போது வேற மாதிரி பண்ற மாதிரி இருந்தது. நான் பண்ணும்போது அது கொஞ்சம் 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 மசாலாலாம் தடவி நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணு. நீங்க நடிச்சு காட்டுவீங்களா? ஒரு சீனும் நீங்க பண்ணி எல்லா ஆர்டிஸ்டுக்குமே, குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களும் இருந்தாலும் சரி, எல்லா படத்துக்குமே எல்லா ஆர்டிஸ்டுக்குமே நான் நடிச்சு காமிப்பேன். அப்படி நடிச்சு காமிப்பேன். அவர் காமிச்சிட்டு சார் இது வந்து இதுதான் மேட்ரு, இதுதான் கண்டென்ட், இது டைலாக் மாறலாம், இது மாறலாம், நீங்க உங்க ஸ்டைல்ல உங்க பாடியில் எங்க வச்சுக்கு எப்படி எடுப்படணுமோ அப்படி சொல்லுங்க அப்படின்னு. நாட் ஒன்லி ஃபார் ரஜினி சார், ஃபார் எவ்ரிபடி.
எவ்ரி ஒன் ஆஃப் இந்த ஃபிலிம் வந்து நீங்க நான் நடிச்சு காமிச்சு அதுக்கப்புறம் அவங்க எப்படி பண்றாங்களோ அதுல ஏதாவது கரெக்ஷன்ஸ் வேணும்னா சொல்லுங்க. சார் இந்த போட்டோ தான் இது ரொம்ப பிடிச்ச photo. பார்க்கறப்போ ஆமா, இது வந்து முத்து ஷூட்டிங் வந்து இந்த சிவாஜி கார்டன்ல அந்த செட்டு போட்டு அந்த கூரை செட்டு போட்டு அந்த ட்ராமா செட்டப் நடக்கிற மாதிரி இருக்கும் போது ஒரு ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க வந்தார் ப்ரொடியூசர். அப்போ அவர்கிட்ட இதெல்லாம் ஒரு பெரிய நாங்கள் லக்கி. ஏன்னா பாலச்சந்தர் சார் படம், பாரதிராஜா சார் படம்லாம் வந்து தேட்டரில் அப்படி அண்ணாந்து பார்த்து ஷாக் ஆகி பார்த்தோம். அந்த பாலச்சந்தர் சார் ப்ரொடியூஸ் பண்ணி நாங்கள் டைரக்ட் பண்ணுறது இதெல்லாம் ஒரு பெரிய கொடுப்பனை. அதெல்லாம் அமையணும். அது அமைஞ்சது என்னுடைய லக்கு. சார் இது வந்து ஐ திங்க் லிங்கால நினைக்கிறேன். லிங்கால வந்து என்னோட பர்த்டே மே 30th. அது ஏதோ ஒரு ஊர்ல இருந்தோம், அது சரியா ஞாபகம் இல்லை. இது கர்நாடகா தான். அந்த இந்த இதுல அந்த டேம் ஒரிஜினல் டேம் ஷூட் பண்ணோம். ஷிமாகோ நம்ம அந்த ஊர்ல இருக்கும்போது என்னோட மே 30th என்னோட பர்த்டே. அப்போ கேக் வெட்டிட்டு இது பண்ணும்போது எனக்கு கேக் ஊட்டினேன். பிரேக் அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு படம் பண்றோம் நீங்க. அப்போ ரஜினி சார் கூட கடைசியா 1999ல படையப்பா பண்ணோம். 2014ல வந்து லிங்கா பண்றோன்றப்போ அப்பைக்கும் இப்பக்கும் எப்படி வித்தியாசம் இருந்துச்சா இல்ல அதே மாதிரி தான்? இல்ல வித்தியாசம் எல்லாம் எதுவுமே அவர்கிட்ட கிடையாது. பட் எங்களுக்கு பயமா இருந்தது. ஏன்னா ராணான்னு ஒரு படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சு பூஜை போட்டு ஒரு சாங் எடுத்தாச்சு. தீபிகா படுகோன்னு வச்சு அந்த சாங் முடியும் போது அவருக்கு உடம்பு சரியில்லாம இங்க முதல்ல இசபுல்லால சேர்ந்தாங்க, அப்புறம் ராமச்சந்திரன், அப்புறம் சிங்கப்பூர்ல இருந்து வரும்போது அவர் வந்து அந்த ராணா இப்போ பண்ண முடியாது அப்படின்னும் போது கோச்சரியான்னு ஒரு இது வந்து ரெடி பண்ணோம். சார் அப்போ ராணாவோட இதுதான் கோச்சரியா சார்? அதே ராணா வந்து வேற ராணாவுக்கு ஒரு ப்ரீக்வல் கேட்டாங்க சார். சரின்னு அவர் சிங்கப்பூர்ல இருக்கும்போது அந்த ப்ரீக்வல் ரெடி பண்ணோம். ரெடி பண்ணி அவர் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஆஃபீஸ்க்கு வந்தாரு. அப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ப்ரீக்வல் ஒன்று பண்ணியிருக்கோம் சொல்லுங்க அப்படின்னாரு. ஏன்னா அதில் வந்து ஃபுல்லாக அனிமேஷன்ல பண்றோன்றதுனால அவருக்கு ஸ்ட்ரெயின் கம்மி தான், அதனால வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். அது சொன்னோன்னே ரொம்ப நல்லா இருக்குது, இதில் அந்த கோச்சடியான கேரக்டர் நீங்கள் முதல்ல கொண்டாடாதீங்க, அதை அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை வைங்க அப்படின்னாரு. அவ்வளோதான் இந்த சேஞ்சஸ் சொன்னார் அப்படின்னு சொல்ல ஓகேன்னு சொல்லி அது பண்ணது தான் கோச்சடியான். அது ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைலாக்ஸ் நான் பண்ண, டைரக்ஷன் நீங்கள் பண்ணுங்கனாரு. சார் நான் வந்து தசாவதாரத்தில் சிஜி தெரிஞ்சிருச்சு, ஆனால் அனிமேஷன் எனக்கு தெரியாது. பட் உங்கள் டாக்டர் வந்து அனிமேஷன் படிச்சிருக்காங்க, அவங்களே பண்ணிட்டோன்னே சரி ஓகே, ஆனாலும் ஸ்டார்ட் கட்டு ஆக்ஷன்லாம் நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னாரு. ஏன்னா என் குழந்தைய வந்து எனக்கு சொல்லும்போது எனக்கு நடிக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும் அப்படின்னாரு. சரி நான் அதுக்காக லண்டனுக்கு போயிட்டு சீன்ஸ் பூரா பர்டிகுலராக அவர் இருக்கிற சீன்ஸ் பூராவே நான் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் இவங்க பண்ணாங்க. அது இப்போ கூட சொல்லுவாங்க, அது வந்து லைவா பண்ணியிருந்தா கோச்சரியான் வந்து வேற லெவல். ஆக்சுவலா லைவா பண்ணது இதை விட கோச்சரியானை விட பிரம்மாண்டமான ஒரு படம் தான் ராணா. அது வந்து ஏன்னா அதெல்லாம் பாகுபலிக்கு ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ என்கிட்ட இருந்த அந்த யூனிட் தான் அப்படியே பாகுபலிக்கு போச்சு. ஓகே, ராணா எந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் சார்? பீரியட் தானே ராணா. அந்த பீரியடு அது வந்து சிஜி கோஆர்டினேட்டரு, அப்புறம் சாபு சீரியல், இவங்க எல்லாமே வந்து இங்க இருந்து தான் இதுக்கு பாகுபலிக்கு போனாங்க. படையப்பா. ஆமா, படையப்பா. அந்த வண்டி வந்து டிஸ்கஷன் போது அந்த வண்டியில போவேன், இந்த ரெக்க வச்ச வண்டி கொண்டாங்க அதில் போகலாம் அப்படின்னு. அங்கேருந்து எம்ஜிஎம் வரைக்கும் வருவோம். அப்போ வந்து இப்போ திரும்பி இப்போ அந்த வண்டியை வந்து மைசூர் கட்டணுவாங்களே, நம்ம ரம்யா கிருஷ்ணனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னாரு. சரி ஓகே நான் ஓட்டிட்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி படையப்பா இப்பயும் வந்து நிறைய யங் டைரக்டர்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு படம். எல்லாருமே இன்டர்வியூஸ்ல நிறைய விஷயங்கள் சொல்ற விஷயம், அந்த ஒரு ஷால் எடுத்து அந்த ஊஞ்சல கீழே இறக்கி ஒன்று உட்கார வரல சார் சூப்பர் ஸ்டார். அது வந்து லைஃப்ல கனெக்ட் பண்ற விஷயம். நேற்று நான் ஞானவேல் சார் இன்டர்வியூ எடுக்கிறப்ப கூட, வேட்டையன் படத்தோட டேரக்டர் எடுக்கிறப்ப கூட என்ன சொன்னார்னா, அந்த சீன் வந்து என் வாழ்க்கையிலேயே ரொம்ப கனெக்டான ஒரு சீனு. நமக்கான சேர் அங்கே இல்லைன்னா கூட நம்மளே உருவாக்க முடியும் அப்படின்ற ஐடியாலஜியோட நான் பாக்குறேன், அப்படி கனெக்ட் ஆகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அந்த மாஸ்டர் பீஸை நீங்க ஸ்கிரிப்ட் பண்ணும்போது வரும்போது இதெல்லாம் நிறைய நான் சொல்லிட்டேன். எனக்கு நாங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணும்போது இவர் வந்து இந்த பாப்பார் அந்த ரூமுக்குள்ள ஒரு சேர் இருக்கும், அந்த துண்டை போட்டு அந்த சேர் போனால் அந்த சேர் காலுக்குள்ள சுற்றும், அதை இழுப்பாரு, அந்த சேர் அப்படியே சுத்திட்டு வந்து நிற்கும்.
இவர் பக்கத்தில் இவர் போய் உட்கார்ற மாதிரி ஸ்கிரிப்டில் பண்ணோம். பட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போன உடனே நம்ம இங்கே எங்கே வைக்கலாம், அந்த சேர் அங்கே போடலாம். அது ஏன்னா வேற சீன் மாடியில் ஷார்ட்டு லைட்டிங்லாம் சொல்லிட்டு கீழே வந்தேன். கீழே வந்து இந்த ஹாலில் பார்க்கும்போது மேலே அந்த ரம்யா கிருஷ்ணன் 18 வருஷம் உள்ளே இருந்த அந்த ரூம் சீன் இருக்குல்ல, அது பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு லைட்டிங் சொல்லிட்டு கீழே வந்து நாளைக்கு ஆர்ட் டைரக்டர் கூப்பிட்டேன். இந்த சேர்லாம் நாளைக்கு எடுத்துருங்க, கிளம்புற ரஜினி சார் வருவார். நான் இன்னைக்கு ரஜினி சார் இல்லை, நாளைக்கு தான் அவர் டேட்டு வரும்போது ஃபுல்லாக எம்டியாக இருக்கணும், ஒரே ஒரு சேர் மட்டும் அவங்க சொன்னதுக்கப்புறம் கொண்டாந்து போடுற மாதிரி இந்த சேரை வச்சுக்கணும்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து அவருக்கு ஒரு சேர் உள்ளே வைக்கணும் அப்படின்னு பார்த்தா அந்த ரூமே கொஞ்சம் தள்ளி இருந்தது. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு ஊஞ்சல் அதெல்லாம் எடுத்துருங்க அப்படின்னா, அப்புறம் திடீர்னு தான் அந்த ஊஞ்சல் வந்து அப்படி வந்து அந்த ஊஞ்சலில் வந்து இங்கே மேலே மறைச்சி வைக்க முடியுமா அப்படின்னு. பண்ணலாம் சார்னார் ஆர்ட் டைரக்டர். ஒரு இது மாதிரி ரேம்ப் மாதிரி பண்ணிட்டு அதில் வச்சிடலாம் சார் அப்படின்னு. அப்போ அப்படி பண்ணுங்க, இந்த பொட்டியில் இந்த ரூமுக்குள்ளேருந்து ஒரு சேர் இருக்குதுல, அது வேண்டாம். அது நாளைக்கு காலையில் நான் வந்த உடனே முதல்ல பார்ப்பேன். அது வந்து ஒரு சின்ன ஒரு துண்டு போட்டு அப்படி இழுத்தா அது அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து அது விழணும். அதுக்கேற்ற மாதிரி நான் மார்க் கொடுத்துட்டு, ஏன்னா மேலே இருக்கல விழக்கூடாதுல்ல, நான் வெயிட்டான இது. அதனால் வந்து அவர் பின்னாடி மார்க் கொடுத்துட்டு அப்படி போட்டு அப்படி இழுக்கிற போது அது அப்படியே வந்து விழணும். ஆனால் அந்த இதெல்லாம் மாட்டியிருக்கணும் சங்கிலியெல்லாம் அப்படின்னு. சரி செட் பண்ணலாம் சார்னு சொன்னார். மறுநாள் காலம்புரை வந்தோடனே நான் இழுத்து பார்த்தேன். முதல்ல நின்றுட்டு இருக்கும்போது வரல சரியா. சரி ஒரு இழுத்துல வந்துடணும் அப்படின்னேன். சரி அதுக்காக கொஞ்சம் கரெக்ட் பண்ணாங்க. அப்புறம் மத்தியானத்துக்குள்ளே அது ரெடி பண்ணாங்க. அது வரைக்கும் நான் மற்ற ஷார்ட்ஸ் எடுத்துருந்தேன். அது வரும்போது அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் அப்படி பண்றப்ப என்ன அதுக்கப்புறமா அது பெருசா பேசப்பட்டது. இப்படி எடுக்கும்போது எங்களுக்கு வந்து பெரிய சீனா இந்த சேர் வச்சு பண்றது பதில் ஊஞ்சல் வச்சு பண்ணோம், அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சோம். ஆனா அது இப்ப கூட வேற ஏதாவது பேசும்போது அந்த ஊஞ்சல் சீன் மாதிரி வராதுல்ல அப்படின்றவாங்க. அது என்ன நம்ம தெரிஞ்சு பண்ணல, அது நல்லா இருக்குமேன்னு பண்ணோம். அது பெருசா ஒர்க் அவுட் ஆச்சு. படையப்பா எடுக்கிறப்ப வந்து ஒரு பெரிய படமா வந்துச்சுல சார். படையப்பா பார்ட் 2க்கான நிறைய விஷயங்கள் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ரீல்ஸ் நிறைய 21 ரீல் கிட்ட படம் எடுத்திருந்தீங்க அப்படின்ற பார்ட் 2 வருமா, ஏதாச்சும் டெலிட்டட் சீன்ஸ் அந்த மாதிரி பார்ட் 2 வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் அது வந்து அவுட்லைன் அந்த இதெல்லாம் கூட நாங்க படைப்பது பேசியிருக்கோம். சும்மா ஜென்ரலா பேசும்போது பேசியிருக்கோம் பார்ட் 2 பண்ணலாமா அப்படின்னு. பார்ப்போம், அது வந்து எல்லாமே அமையிறதுன்னு சொன்னால அமைஞ்சா ஓகே. சூப்பர் சார். அண்ட் இப்போதான் வந்து அந்த யூனிவர்ஸ் கனெக்ட்லாம் வேற படத்துல இருந்து ஒரு கேரக்டர் இங்க வருது, அதெல்லாம் ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆனா நீங்க வந்து அப்பவே வந்து 2002ல பாபா படத்துல வந்து நீலாம்பரி கேரக்டர் உள்ள வந்திருக்கும். ஆமா, அது அவங்க வச்சிருந்தாங்க. சோ அது எப்படி சார், அது உங்களோட அவங்க ஐடியாவா இல்ல அது நானும் அந்த படத்து டைரக்டர் நம்மளோட கேரக்டர் தானே சார்? அந்த நம்ம கேரக்டர் தான். அதுக்காக நம்ம என்ன படையப்பா படமே வந்து ரஜினி சாரோட சொந்த படம். ஸோ அதுல இருக்கிற ஒவ்வொரு மேட்டரும் வந்து அவருக்கு தான் சொந்தம். ஸோ அவர் அதை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சாரு. ரம்யா கிருஷ்ணன் கேட்டு அவங்க பண்ணாங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரியாது, ஷூட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரியும். அப்புறம் படம் பார்க்கும்போது பார்த்தேன். பட் எனக்கு வந்து படையப்பா நீலாம்பரின்றது வேற. அது வந்து அந்த படத்துல இருக்கும்போது எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா எனக்கு பெருசா படல அந்த சீக்வன்ஸ். ஏன்னா அந்த நீலாம்பரி கேரக்டர் ரொம்ப டவுன் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஜெயிலர்ல ஒய்ஃபா இருக்காங்க, அது சாஃப்டான ஒய்ஃபா போச்சு. அது மாதிரி இருக்கு. அது நீலாம்பரிங்கிறது வேற. அது வந்து நாட்டாமையில ஒரு விஜயகுமார் கேரக்டர் மாதிரி நீலாம்பரி. சூப்பர் சார். ஃபைனலா வந்து சூப்பர் ஸ்டார் உங்களுடைய பர்த்டே விஷஸ் சொன்னா? இல்லை, நான் பர்த்டே விஷஸ் இல்லை, நான் அடிக்கடி சாமியை வேண்டிக்கிறது அவர் வந்து பட்டம் பண்றாரோ பண்ணலையோ நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கிற வரைக்கும் சுகமா இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். அவர் வந்து பட் அவருக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அவர் எப்பவுமே என்கிட்டே சொல்லுவார், பிளட்டு சூடாகவே இருக்கணும் சார். இல்லைன்னா வந்து போர் அடிச்சிச்சுன்னா வேலையே இல்லாமல் ரிட்டையர் ஆகி உட்காந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கெல்லாம் வந்து இது இருக்கு. உண்மையாகவே எனக்கும் அதனால தான் நான் நடிக்கிறதுக்கெல்லாம் கூப்பிட்டு ஓகேன்னு போக ஆரம்பித்தேன். ஏன்னா கேப்பில் நடிக்கலாமே, நம்ம டேட்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம், நம்ம ஃப்ரீயாக இருந்தால் கொடுக்க போகிறோம், இல்லைன்னா வேற ஏதாவது ஒர்க் பண்ண போகிறோம். அப்புறம் சும்மா அதுக்கப்புறம் அந்த ஒரு ப்ரொடக்ஷன் வந்து நம்ம ஏற்கனவே தெனாலி நான் சொந்த படம் எடுத்ததுனால மறுபடியும் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கலன்னா கூகுள் கூட்டப்போ அதுக்கப்புறமா விக்ரம சாரோடைய சன்னை வச்சு ஒரு படம் ஹிட்லிஸ்ட் ஆனாங்க. ஸோ நம்ம பிஸியாக இருக்கணும் அப்படின்றது தான் அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது. ஆமாம், எப்பவும் பிஸியாக இருக்கணும்ன்ட்டு. அவர் நீடூழி வாழணும், எல்லாம் இல்லை இறைவனை வேண்டிக்கிட்டு
அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு ஃபேமஸ் லைன் இருக்கு ஒரு கிரேட் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரோட, வென் சம்திங் கிரேட் ஹேஸ் டு ஹேப்பன் த யூனிவர்ஸ் டஸ் அ கான்ஸ்பிரசின்னார் அவர். எல்லாம் நடக்கும். அந்த படத்தில் மனோரமா ஆச்சியோட டேட் இருக்குல்ல, அவங்க டேட் ஒரு படம் கேன்சல் ஆகி வந்துட்டாங்க. ராதா ரவி சார் அந்த ரோலில் வந்துட்டார். என்ன பர்ஃபார்ம் பண்ணார் அவர். சரத் பாபு அந்த பக்கம், தேவா சார் ஃபர்ஸ்ட் டைம் மியூசிக்கு, ஒவ்வொரு சாங்கும் சூப்பர் ஹிட்டு. கவிஞர் வைரமுத்தோடு சூப்பர். அப்போ என் கேமராமேன் PS பிரகாஷ் எப்படி காட்டினார் ரஜினி சார், அந்த லுக்கு ஃபீலு எல்லாம் நடந்து போச்சு கரெக்டாக. கிடைக்கிறது கிடைக்காது, கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது அப்படின்னு ஒரு டைலாக்கு சொல்லுவார். கடைசியில் அதே டைலாக்கை நான் அவர் சொன்ன டைலாக்கை நான் சொல்லுவேன். ஆனால் ரஜினி சார் பார்க்குறப்ப முதல் தடவை கேட்ட கேள்வி, ஆரம்பத்தில் கேட்ட சில கேள்வியில் இது ஒன்று. பாலிடிக்ஸில் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் என்ன கேட்டார். ஜேர்னலிஸ்டாக இருந்தாலும் அந்த கேள்வியை கேட்டாருன்னு நினைக்கிறேன். அப்போ நான் இந்த பதில் நான் சொன்னேன் அவர்கிட்ட.